வசனத்தை கவனிப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய வேதத்துக்கும் மகிமை உண்டாவதாக. எல்லாரும் கவனிங்க. ஸ்தோத்திரம். கா 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 என்று காக்கை பாடுது, அது காலையிலே கர்த்தரே சுவை தேடுது. கா 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 என்று காக்கை பாடுது, அது காலையிலே கர்த்தரே சுவை தேடுது. கோ கோ குக்கு கோ என குயிலும் கூவுது, கோ கோ குக்கு கோ என குயிலும் கூவுது. தன் குறைகள் எல்லாம் சொல்லி சொல்லி தினமும் துதிக்குது, தன் குறைகள் எல்லாம் சொல்லி சொல்லி தினமும் துதிக்குது. கா 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 என்று காக்கை பாடுது, அது காலையிலே கர்த்தரே சுவை தேடுது. திருட்டு காக்கை கண்ணை உருட்டி பாக்குது, எது கிடைத்திட்டாலும் எல்லோரையும் அழைக்குது. திருட்டு காக்கை கண்ணை உருட்டி பாக்குது, எது கிடைத்திட்டாலும் எல்லோரையும் அழைக்குது. கவலையின்றி காக்கை கூட்டம் பாடி திரியுது, கவலையின்றி காக்கை கூட்டம் பாடி திரியுது. இந்த மனுஷ கூட்டம் கவலையோடு அலைந்து திரியுது, இந்த மனுஷ கூட்டம் கவலையோடு அலைந்து திரியுது. கா 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 என்று காக்கை பாடுது, அது காலையிலே கர்த்தரே சுவை தேடுது. காலையிலே கர்த்தரே சுவை தேடுது. ஒற்றுமையாய் காக்கை கூட்டம் வாழுது, ஒன்று சேர்ந்து வாழ மனித உள்ளம் மறுக்குது. ஒற்றுமையாய் காக்கை கூட்டம் வாழுது, ஒன்று சேர்ந்து வாழ மனித உள்ளம் மறுக்குது. ஐந்தறிவு ஜீவனுக்குள் ஐக்கியம் இருக்கு, ஐந்தறிவு ஜீவனுக்குள் ஐக்கியம் இருக்கு. இந்த ஆறறிவு மனிதனுக்குள் துரோகங்கள் எதற்கு, இந்த ஆறறிவு மனிதனுக்குள் துரோகங்கள் எதற்கு. கா 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 என்று காக்கை பாடுது, அது காலையிலே கர்த்தரே சுவை தேடுது. கா 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 என்று காக்கை பாடுது, அது காலையிலே கர்த்தரே சுவை தேடுது. கர்த்தரோட தஞ்சனத்தை பார்க்குது, அந்த பார்வையிலே காக்கை குணம் மாறுது. கர்த்தரோட தஞ்சனத்தை பார்க்குது, அந்த பார்வையிலே காக்கை குணம் மாறுது. கர்த்தருக்கு ஊழியம் செய்ய காக்கை போனது, கர்த்தருக்கு ஊழியம் செய்ய காக்கை போனது. அந்த காக்கை தானே எலியாவை போஷித்தது, அந்த காக்கை தானே எலியாவை போஷித்தது. கா 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 என்று காக்கை பாடுது, கா 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 என்று காக்கை பாடுது, அது காலையிலே கர்த்தரே சுவை தேடுது. கோ கோ குக்கு கோ என குயிலும் கூவுது, கோ கோ குக்கு கோ என குயிலும் கூவுது. தன் குறைகள் எல்லாம் சொல்லி சொல்லி தினமும் துதிக்குது, தன் குறைகள் எல்லாம் சொல்லி சொல்லி தினமும் துதிக்குது. ஆமென். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் அதிகமாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் லூக்கா 12:24 கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். காகங்களை கவனித்து பார்க்க சொன்ன தேவன் இன்றைக்கு பார்க்கிற ஒவ்வொருவரும் கவனமாய் பார்த்து கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம், பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை நடத்தும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காகங்களை கவனித்து பாருங்கள். எத்தனை பேர் காகங்களை கவனித்து பார்க்கிறீர்கள்? பார்த்துருக்கீங்களா? காக்காவை பார்த்துருக்கீங்களா? எல்லாருக்கும் தெரியும். நாம் இங்கே வர்றதுக்கு முன்னாடி அந்த காக்காவுக்கு சோறு வைத்திருக்கிறோம், எங்கள் தாத்தாவுக்கு பாட்டிக்கு வைக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா பித்திருக்கள் காகங்கள் மூலமாக வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க அப்படின்ற ஒரு மூட நம்பிக்கை
இருக்கிறது. அதனால நாமும் அதை செய்திருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு காக்காவை பார்க்க சொல்லும்படியான காரணம் என்ன? ஒரு வேதாகம கல்லூரி 1924 பிரசிடென்சியாக இருந்த டாக்டர் ஹாரி ஐயர்செட் அவர்கள் ஒரு மத்தியான வேளையில ஒரு சிலரோடு சேர்ந்து ஜெபித்து கொண்டிருந்தாராம். என்ன ஜெபித்தார் அப்படின்னா, கர்த்தாவே, இந்த உலகத்தில் 1000 மலைகள் இருக்கிறது, ஆயிரக்கணக்கான மலைகள் இருக்கிறது. ஆயிரக்கணக்கான மலைகளிலே ஏராளமான ஆடு மாடுகள் இருக்கிறது. எங்கள் வேதாகம கல்லூரிக்கு அந்த ஆடு மாடுகளில் சிலதை விற்று உதவி செய்யுமாறு உம்மை வேண்டிக் கொள்கிறேன். ஒரு ஜெபம் பண்ணாராம். உடனே பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் அவங்களுடைய கல்லூரிக்கு ஒரு உயரமான டெக்சாஸ் மனிதர் உள்ள வந்திருக்கிறார். வந்தவொடனே அவர் சொன்னாராம், நான் இந்த ஊருக்கு எண்ணெய் வியாபாரம் செய்யும்படியாக வந்தேன். 2 வண்டிகளை, மாட்டு வண்டிகளை கொண்டு வந்தேன். எண்ணெய் விற்று விட்டது, வண்டியை வித்துட்டேன், மாட்டையும் வித்துட்டேன். நான் இப்போ பிசினஸ்க்காக தான் அதை செய்தேன். ஆனால் இப்போ அந்த பணத்தை உங்கள் வேதாகம கல்லூரிக்கு கொடுக்கும்படி என்னுடைய மனசிலே தொடர்ந்து ஒரு ஏவுதல் வந்துகிட்டே இருக்கு. அதனால இந்த பணத்தை உங்கள் வேதாகம கல்லூரிக்கு நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னபொழுது அந்த ஜெபத்தில் கூட இருந்த ஒருவர் ஓடி போய் அவரை கூட்டு வந்து சொன்னாராம், நாம ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் உடனே கேட்டார். அல்லேலூயா. காகங்களை கவனித்து பாருங்கள், ஏன்னா எந்த வேலையும் செய்யறதில்ல, கர்த்தர் அவைகளை போஷிக்கிறார். கவலைப்படுதா? கவலைப்படுதா காக்கா? சோறு இல்லையேன்னு கவலைப்படுதா? ட்ரெஸ் இல்லைன்னு கவலைப்படுதா? கல்யாணம் ஆகலையேன்னு கவலைப்படுதா? ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. எந்த கவலையும் படலை. காக்கா நீ கவனிச்சு பார்த்தீங்கன்னா கர்த்தர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பது நமக்கு புரியும். எத்தனை பேர் கவனிக்கலாம்னு சொல்றீங்க? அல்லேலூயா. இந்த தலைப்பு எதை நமக்கு சுட்டி காட்டுகிறது? என்ன சொல்ல கர்த்தர் விரும்புகிறார் அப்படின்னா, தேவனுடைய பராமரிப்பு, கவலையற்ற வாழ்க்கை, விசுவாசம், நம்பிக்கை குறித்து நமக்கு போதிக்கிறது. காக்காவை பார்க்கணும், வேதம் சொல்லுது, அதனால பார்க்கணும். அல்லேலூயா. பராமரிப்பினுடைய அடையாளம். இந்த காகங்களை கவனிக்கிற பொழுது அதில் ஒரு பராமரிப்பு இருக்கிறது என்பதை நமக்கு அது சுட்டி காட்டுகிறது. அது எந்த வேலையும் செய்கிறதில்லை, கர்த்தர் அதை பராமரிக்கிறார். அது நாளைக்காக கவலைப்படுகிறதில்லை, அதனால என்ன சாப்பிட போறோம்னு யோசிக்கிறதும் இல்லை. அது கவலையற்ற வாழ்க்கை வாழ்கிறது. எலியாவினுடைய வாழ்க்கையில சாப்பாட்டுக்கு என்ன செய்ய போகிறோம் என்று எலியா நினைத்த போதே கர்த்தர் சொல்லிட்டார், காகத்தை நான் உனக்கு உணவு கொண்டு வரும்படி கட்டளையிட்டு இருக்கிறேன். கர்த்தர் உன்னை போஷிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த காக்கா நிறைய பேருடைய வாழ்க்கையில் நன்மைகளை செய்திருந்தாலும் இன்னைக்கு நாம் அதை கவனிக்கும் போது, ஒரு காகத்துக்கு இவ்வளவு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும் போது அதை காட்டிலும் விசேஷித்த ஆட்களா இருக்கிறோமே, நமக்கு செய்ய மாட்டாரா அப்படின்னு நம்பிக்கையை புதுப்பிக்க வேண்டும். அல்லேலூயா. விசுவாசமும் நம்பிக்கையும் அந்த காகத்தை பார்க்கும்போது வரணும். ஏன்னா அது உழைக்கிறதே இல்லை, நூறுக்கிறதே இல்லை, ஆனாலும் கர்த்தர் அதை போஷிக்கிறார். அதனால நம்பிக்கையும் விசுவாசம் புதுப்பிக்கப்பட வேண்டும். இதில் நம்முடைய மதிப்பு, நம்முடைய வேல்யூ அதை விட அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுது. அதை பார்க்கிலும் நீங்கள் விசேஷமானவர்கள். அல்லேலூயா. சுருக்கமாக சொல்லணும்னா, தேவன் அளவற்ற பராமரிப்பை ஒரு தேவ பிள்ளைக்கு கொடுப்பார் என்பதை இந்த காகங்களை முன்வைத்து சொல்லுகிறார். அப்படி புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம பார்க்கும்போது அந்த காகத்தை குறித்த குணாதிசயங்களை எத்தனை பேர் கவனித்திருக்கிறோம் என்று நமக்கு தெரியாது. ஏன்னா காக்கா பைபிள்ல அருவருப்பான மிருக பறவைகளில் ஒன்று. லேவியர் ஆகமத்திலே 11, 13, 15 வசனங்களில் காகம் அருவருப்பான ஒரு பறவை, அதை சாப்பிடக்கூடாது. ஏன்னா அது அழுகி போன மாம்சத்தை எல்லாம் தின்னக்கூடியது. அழுகின நாற்றம் எடுக்கிற மாம்சத்தெல்லாம் தின்னக்கூடியது, அருவருப்பு, அதை சாப்பிடக்கூடாது என்று தேவன் அதை தள்ளி வைத்து விட்டார். நோவாவின் காலத்திலே பேழையிலிருந்து 2வது முறை காகத்தை வெளியே விட்ட போது வெளியே இருக்கிற மாம்சங்களை எல்லாம் அது தின்ன போய்விட்டது. பேழைக்குள் திரும்பி வரவே இல்லை. காக்காவுடைய குணம். அல்லேலூயா. நீதிமொழிகள் 30:17 காக்கா தண்டனையும் கொடுக்கும் என்று வேதம் சொல்லுது. என்ன தண்டனை? தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட் படம் எடுக்கும் போது பக்கத்தில் இருக்கிற கல்லன் இயேசுவை நிந்திப்பான், உடனே அவன் மேல ஒரு காக்கா கண்ணை குத்தும். அது வசனம். இந்த வசனத்தை தான் அங்க படமாக எடுத்திருக்கிறார்கள். அப்போ காகம் தண்டனையும் கொடுக்கிறது. இப்படிப்பட்ட காகத்தை கர்த்தர் கவனிக்க சொல்லுகிறார். நீ காகத்தை கவனித்தால் உன்னுடைய வாழ்க்கை மேம்படும் என்பதை நீ கற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா.
இன்னைக்கு நாம யாரை பார்க்கிறோம்? காக்காவை பக்கத்து வீட்டுக்காரங்களே பார்க்கிறோம். பாருங்க எப்படி உடுத்துறாங்க, எப்படி அணிந்து கொள்றாங்க, எப்படி வசதியா இருக்கிறாங்க, எப்படி பணம் வச்சிருக்காங்க, எப்படி நகை வச்சிருக்காங்க. இது போல இருந்தா நல்லா இருக்கும், அது போல இருந்தா நல்லா இருக்குன்னு பக்கத்து வீட்டுக்காரங்களே பார்க்கிறோம். கர்த்தர் காக்காவை பாருன்றார். நம்பிக்கை புதுப்பிக்கப்படும். அல்லேலூயா. நீங்க யாரை பார்க்குறீங்க? ஆண்டவர் சொன்னா யாரை சொல்றாரோ அவங்கள பார்க்கணும். பார்த்தா கற்றுக்கொள்ளலாம். நம்முடைய வாழ்க்கை விசுவாசத்தில் வளரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? காகத்தின் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில பாடங்களை கற்றுக்கொண்டோமானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகள் கொண்டு வரும். காக்கா காலையில் எழுந்து என்ன போடும்? சத்தம் போடும். எத்தனை பேர் கிராமங்களில் குடியிருப்பீங்க தெரியல. பார்த்தீங்க, ஒரு 4 மணி ஆயிடுச்சுன்னா என்ன செய்திடும்? காக்கா எங்க பார்த்தாலும் கத்த ஆரம்பிச்சிடும். கச்சாமுச்சான ஒரே கத்து. அப்போ காலையில எழுந்து அது சத்தம் போடும் அப்படின்னு சொன்னா தேவ பிள்ளைகள் சூரியன் உதிக்கும் முன்பதாக எழும்பி தேவனை துதிக்க வேண்டும் என்று அர்த்தம். அதனாலதான் கர்த்தர் காக்காவை பார்க்க சொல்றார். காலையில் எழும்பி என்ன போடுது? அது அந்த சத்தம் என்ன தெரியுமா? தேவன் எங்களை போஷிக்க வேண்டும் என்று கூப்பிடுகிறது. அப்போ காலையில சூரியன் உதிக்கும் முன்பதாக எழும்புகிறவர்கள் எத்தனை பேர்? காக்காவை பார்த்து கத்துக்கப்பா, காலையில எழும்ப கத்துக்க. நல்லா 8 மணி வரைக்கும் கொரட்டை விட்டு தூங்கு மூஞ்சியா இருக்காத, கும்பகர்ணனா இருக்காத, 6 மாசத்துக்கு தூங்காத. கெட்ட பழக்கம். மரித்தோரை விட்டு எழுந்துரு. சூரியன் உதிக்கும் முன்பதாக எழும்பி தேவனை துதிக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 8:17 வாசிக்கும் போது, என்னை சிநேகிக்கிறவரை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். கர்த்தரை சத்தமாக துதிக்க வேண்டும். நல்லா சத்தமா துதிக்கணும். அப்ப தூக்கம் வராது. அல்லேலூயா. நம்ம வீடு தானே, தேவன் நம்ம குடியிருக்க கொடுத்த வீடு தானே. நம்ம வீட்டில் என்ன செய்யலாம்? தேவனை சத்தமாக துதிக்கலாம். சங்கீதம் 118:15 சொல்லுகிறது, நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். நீ துதிக்கிற சத்தம் வெளியே கேட்கணும். நல்லா புரிஞ்சுங்க. நியாயாதிபதிகள் 18ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வரைக்கும் உள்ள வசனங்கள் சொல்லுகிறது, மீகாவின் வீட்டிலே ஒரு ஆசாரியன், லேவியன், வாலிபன் கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கிறான். அந்த சத்தம் வெளியே கேட்டு அவங்க உள்ளே போய் தங்கள் பிரயாணத்துக்கான வழியை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள், சமாதானத்தை பெற்றுக் கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் நாம் அதிகாலையில் எழுந்து காக்காவை போல என்ன செய்யணும்? துதிக்க வேண்டும். சங்கீதம் 147:9, அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். அது கூப்பிடுது, கொடுக்கிறார். நீ கூப்பிடவே இல்லை, அதனால உனக்கு கர்த்தர் கொடுக்கவே இல்லை. எத்தனை பேர் கூப்பிட போறீங்களோ அத்தனை பேரையும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நான் கர்த்தரை நோக்கி பார்க்கிறேன். நான் அவரை கூப்பிட்டா கண்டிப்பா எனக்கு பதில் சொல்லுவார். அல்லேலூயா. இந்த உலகத்திலே நீங்க யார் மேலேயாவது நம்பிக்கை வச்சு நாம போய் இவங்களிடத்துல பேசினா நமக்கு ஒரு உதவி கிடைக்கும் என்று நம்பி இருப்பீர்களானால் அந்த நம்பிக்கை பொய்யா போகும். நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பு வீணாய் போகும். எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட நிலையிலும் நாம் பாவம் செய்து வழி விலகி போனாலும் மன்னிப்பு கேட்டு தேவனை நெருங்கி உதவி செய்யும் என்று கேட்டால் ஓடி வந்து உடனே செய்கிறவர் கர்த்தர். காக்காய்க்கு தெரிந்து நமக்கு தெரியல. அல்லேலூயா. உடனடியாக உதவி செய்கிறவர். மார்க் 1:35 இயேசு நமக்கு முன்மாதிரி. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். இருட்டோடு எழுந்து ஜெபிக்கிற பழக்கம் இயேசுவுக்கு இருந்தது. விடியற் காலையிலே எழுந்து கூப்பிடுகிற பழக்கம் காக்காய்க்கு இருந்தது. ஏனோ தெரியவில்லை, இந்த பொல்லாத மனுஷனுக்கு அது பழக்கத்தில் வரவே இல்லை. அல்லேலூயா. கற்றுக்கொள்ளுவோம். லூக்கா 6:33, மத்தேயு 6:33 சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், முதலாவது தேவனுக்கு முதலிடம் கொடுங்கள், முதலாவது கர்த்தரை கனம் பண்ணுங்கள், முதலாவது சபைக்கு வாருங்கள், முதலாவது ஜெபம் பண்ணுங்கள், பிறகு எல்லாம் உங்களுக்கு கேட்பது கிடைக்கும் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறாரே. அல்லேலூயா. தானியேல் இடைவிடாமல் ஜெபிக்கிறார். நண்பர்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிறார்கள். தேவன் அவர்களை தப்புவிக்கிறார். ஆராதனை, தேவனை கூப்பிடுகிற துதி, தேவனை துதிக்கிற துதி அவங்களை தப்புவிக்கிறது, அவங்க வாழ்க்கையை மாற்றுகிறது. பாபிலோன் தேசத்திலே அந்த ராஜாவை கொண்டு அவர்களை உயர்த்தினார். துதி ஒரு மனுஷனை உயர்த்தும். காகத்தை பார்த்து கத்துவோம், காலையில எழுந்து கூப்பிடுவோம். அல்லேலூயா. எத்தனை பேர் கூப்பிடலாம்னு நினைக்கிறீங்க? ஆமா, நான் கூட நினைக்கிறேன். சொல்றாங்க அப்படிதான், நானும் காலையில் ஏஞ்சிக்கணும்னு பார்க்கிறேன், ஆனா முடியவே மாட்டேங்குது. முடியும். இயேசுவால முடிஞ்சது, நம்மளால முடியும். அவர் மாம்சத்தில் இருந்து செய்து காட்டினார், நம்மளால நிச்சயமா முடியும். ஏன் முடியல தெரியுமா? முடியாதபடிக்கு நாம் அலுவல்களை வைத்துக் கொள்கிறோம்.
நம்ம மனசுல என்ன வரலன்னா, காலைக்கு நான் 7 மணிக்கு ஆராதனை ஸ்தலத்துக்குள் இருக்க வேண்டியவன், என் சரீரத்துக்கு வேண்டிய இளைப்பாறுதலை நான் கொடுக்காதபடிக்கு ராத்திரி 2 மணி 3 மணிக்கு நான் படுத்து உறங்கிட்டு அப்பதான் டயர்ட் ஆயிட்டேன். நான் இனி என் சரீரத்துக்கு சொரணம் இருக்காது, அது தூங்கிட்டு தான் இருக்கும். அதனுடைய பலத்தை எல்லாம் நீ எடுத்துட்ட. பிசாசு சொல்லுகிறான், முழித்துரு முழித்துரு முழித்துரு, அதை பாரு இதை பாரு, இன்னும் கொஞ்சம் பாரு இன்னும் கொஞ்சம் பாரு. நேரம் போறதே தெரியல, நேரமெல்லாம் வீணாகி போகுது. அதனால முதலில் தேவனை தேடுவதற்கு முடியாமல் போகிறது. ஆனால் காக்காய் அப்படி இல்லை, சரியான நேரத்திற்கு கர்த்தரை கூப்பிடுகிறது. அதிகாலையில் என்னை தேடினால் நீங்கள் கண்டடைவீர்கள், உங்கள் நம்பிக்கை புதுப்பிக்கப்படும். கர்த்தர் காகங்களை போஷிக்கிறது போல கர்த்தர் உங்களை போஷிப்பா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இரண்டாவது, காக்கா தைரியமாக இருக்கும், யாரையும் நம்பாது. காக்கா என்ன செய்யும்? தைரியமா இருக்கும். ஏன் தெரியுமா? எந்த வீட்டிலும் எந்த கடையிலும் நுழைந்து வடையையோ இட்லியோ கொண்டு வரதுக்கு தைரியம் இருக்கு அதுக்கு. ஆமாவா இல்லையா? உள்ள பூந்துற யாருடைய அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அது யாரும் நம்பாது, யாருக்கும் பயப்படாது, தைரியமா இருக்கும். அல்லேலூயா. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. நீதிமொழிகள் 28:1, நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார்கள். தேவ பிள்ளையே, காகத்தை போல நீ தைரியமாக இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? அதனால்தான் அதை காட்டுறார். அற்பமான ஜந்து, பறவை, உன்னை விட அது அற்பமானதுதான். ஆனா உனக்கு பாடத்தை யார் சொல்லிக் கொடுக்கிறா? ஆமா, எப்போதும் கர்த்தர் பாருங்க, அறிவுள்ளவனுக்கு அறிவில்லாதவைகளை கொண்டு புத்தி சொல்லுவார். எறும்பு போய் பாருன்னுவாரு, எறும்பு கிட்ட வழியை கத்துக்கன்னுவாரு. அது எவ்வளோண்டு ஜந்துவா இருக்கிறது, நமக்கு எவ்வளவு அறிவு இருக்கிறது. அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, இவ்வளவு அறிவு கட்ட முட்டாளா இருக்கிறியே, உன்னை விட அறிவில்லாத ஒரு ஜந்து எவ்வளவு அறிவாக நடக்கிறது பார், கற்றுக்கொள்னு கத்து கொடுக்கிறாரு. இன்னைக்கு காக்காவை பார்க்க சொல்லியிருக்காரு, இதுக்கு முன்னாடி எறும்பை பார்க்க சொன்னார். நம்ம எதை தான் பார்த்தாலும் எதை பார்த்தாலும் கத்துக்கிறதே இல்லை. இல்லையா? கற்றுக்கொண்டால் மட்டுமே கர்த்தர் சொன்னது பலிக்கும். அப்ப தைரியமாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 4:13, பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுடனே கூட இருந்தார்கள் என்று அறிந்து கொண்டார்கள். உன் பேச்சும் உன் நடக்கையும் உன் செயல்பாடும் நீ இயேசுவோடு இருக்கிறதை வெளிப்படுத்த வேண்டும். அதான் தைரியம். இயேசு கூட இருந்தா கண்டிப்பா உனக்கு தைரியம் வரும். அல்லேலூயா. ஆனா சிலர் பாத்தீங்கன்னா உலகத்துல ரொம்ப ஞானிகளாக இருக்கிறார்கள், உலகத்துக்கு ரொம்ப ஞானிகள். வசனம் சொல்றது, உலகத்துக்கு நீங்க பைத்தியக்காரனா இருக்கணும், தேவனிடத்துல ஞானியாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஆமா, நம்ம உலகத்தில் தான் இன்னைக்கு ரொம்ப ஞானமாக நடக்கிறோம், தேவனிடத்தில் தேவனுடைய காரியங்கள் ஆவிக்குரிய காரியங்கள் பைத்தியமாக இருக்கிறோம். பவுல் சொல்றாரு, சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. அப்ப யார் அந்த பைத்தியம்? சபையிலே வந்து கர்த்தருடைய உபதேசத்தை கேட்காமல், உபதேசத்தின்படி நடக்காமல், வசனத்தின்படி நடக்காமல், முரட்டாட்டமாய் நடக்கிறவன் தான் பைத்தியக்காரன் வேதம் சொல்லுது. அது கேட்டு பலனடைகிறவர்களுக்கு தேவ பலனாக இருக்கிறது, கீழ்ப்படுகிறவர்களுக்கு தேவ பலனாக இருக்கிறது. நாம் எப்படி இருக்க வேண்டும்? தேவ பலனை பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும். எப்போதும் தைரியமாக இருக்கணும், இயேசுவோடு இருக்கணும். இயேசுவோடு இருந்தா மட்டும்தான் தைரியம் வரும். ஏன்னா பேதுருவும் யோவானும் இயேசுவோடு இருந்தார்கள், அதனாலதான் இப்படி தைரியமா பேசுறாங்க அப்படின்னு சொல்ல முடிந்தது. காக்கா யாருக்கும் பயப்படாதுங்க, வச்சு பாருங்க, செவுத்து மேல வந்து தூக்கிட்டு போயிடும். அல்லேலூயா. அனுமதி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அது மாதிரி நமக்கு சில காரியங்களில் தைரியம் இருக்க வேண்டும். அது இயேசுவோடு இருந்தால் மட்டும்தான் வரும். தைரியம் இருக்கிறவர்களுக்கு தான் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பலிக்கும். வசனம் சொல்லுது, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக உங்களை சோதிக்க அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட தப்பித்துக் கொள்ள முடியாத போக்கை உண்டாக்குவார். தைரியம் இருந்தால் கர்த்தருக்கு ஒரு போக்கை உண்டாக்குவார். கர்த்தர் மேல உனக்கு தைரியம் இருக்கணும். இல்லையா? அது யாரையும் நம்பாது, தைரியமா இருக்கும். அது யாரையும் நம்பாது. கவனிச்சீங்கன்னா ஏசியா 2:22, நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். யாரை நம்பாது? யாரையும் நம்பாது. நாம யாரை நம்பக்கூடாது? எந்த மனுஷனையும் நம்பக்கூடாது. எரேமியா 17:9, எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? அப்ப இப்படிப்பட்ட கேடுள்ள இருதயத்தை யாரும் நம்ப கூடாது என்பதை தேவன் நமக்கு வேதத்தில் வெளிப்படுத்துகிறார். எரேமியா 17:5-6 சொல்லுது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து
மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியைப் போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். அதனால நீங்க யாரையும் நம்பாதீங்க, மனுஷனை நம்பாதீங்க, காக்கா யாரையும் நம்பாது. அல்லேலூயா. ரொம்ப உஷாரா இருக்கும். நாம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். எந்த மனுஷனையும் நம்பக்கூடாது. நீ மனுஷனை நம்பினால் நிச்சயமாக கெட்டு போவாய். ஆமென் சொல்லுவோமா? யாராவது நம்பி இருக்கீங்களா மனுஷனை? வேலை செய்யற முதலாளியாக இருந்தாலும் சரி, எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, இக்கட்ல உதவி செய்வேன் என்று வாக்கு கொடுத்தவனாக இருந்தாலும் சரி, நீ அவனை நம்பாத. நிச்சயமாக அவனுக்கு உதவி செய்ய மாட்டான். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். இதே மனுஷனை உனக்கு உதவி செய்கிறவனாய் மாற்றுவார். அவனை நம்பாம கர்த்தரை நம்பினா அவங்கிட்ட போய் கர்த்தர் சொல்லி உனக்கு உதவி செய்யும்படியாக வைத்து விடுவார். அதான் கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சங்கீதம் 40 வசனம் சொல்லுது, அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் வைக்கிற மனுஷன் பாக்கியவான். எந்த வசனம் நீங்க கண்டுபிடிச்சீங்க? ஆமா, எரேமியா 17:7 கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்தில் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சா ஒரு மரம் எப்படி செழிப்பா இருக்குதுங்கிற டீட்டெயில கர்த்தர் கொடுக்கிறார். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அந்த மரத்தினுடைய தன்மைகளை இந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. அப்போ அந்த மனுஷனுடைய வாழ்க்கை அப்படி இருக்கும். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். சங்கீதம் 56:11 சொல்லுது, தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்பட மாட்டேன், எனக்கு மனுஷன் என்ன செய்வான்? அல்லேலூயா. நான் தேவனை நம்பி இருக்கிறேன். நீங்க தேவனை நம்பி இருந்தால் எந்த மனுஷனும் தேவனுடைய கொடுக்கிற நன்மையை கெடுக்கவும் முடியாது. தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருபோதும் கெட்டும் போகாது. அல்லேலூயா. மூன்றாவது, காக்கா நாளைக்காக கவலைப்படாது. நாளைக்காக என்ன செய்யாது? எத்தனை பேர் கவலையா வந்திருக்கீங்க? நாளை தினத்தை குறித்து எத்தனை பேர் கவலைப்படுறீங்க? அல்லேலூயா. சிலருக்கு இன்னைக்கே கவலை தான். ஆராதனை முடிஞ்சா என்ன செய்யறது? கவனிங்க, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. மத்தேயு 6:34 சொல்லுது, ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படட்டும், அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடு போதும். இன்னைக்கு எவ்வளவு பாடு இருக்கு அது போதும்ன்றாரு. அந்தந்த நாளுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு அது போதும். நாளைக்கு சேர்த்து இன்னைக்கே கவலைப்படாத, பாடுபடாத. நாளை நினைச்சு இன்னைக்கு நீ கஷ்டப்படாத, வேதனைப்படாத. அந்த நாள் அதுக்காக கவலைப்படட்டும். இவ்வளவு அழகா சொல்றாரு. அது நாளைக்கு என்ன சாப்பிட போறோம், நாளைக்கு என்ன நமக்கு யார் கொடுப்பா, கவலையே கிடையாது. நாளைக்கு கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. நீதிமொழிகள் 12:25 மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். நீ கவலைப்படுவது எதை கொண்டு விடும்? வியாதியிலே கொண்டு விடும். கவலை ஒரு மனுஷனுடைய இருதயத்தை என்ன செய்யுமா? ஒடுக்கும். ஒடுக்குன்னா என்ன அர்த்தம்? வியாதி வரும்னு அர்த்தம். மத்தேயு 6:25 எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை நூற்கிறதும் இல்லை. அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்த நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இந்த விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதனால எதை சாப்பிடுவோம், எதை குடிப்போம், எதை உடுப்போம்னு சொல்லி கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. நீங்க கவலைப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் காக்காய் காட்டுறாரு. உன் மனசுல இந்த வாரம் ஃபுல்லா காக்கா மனசுல நிக்கணும். அல்லேலூயா. அதை கவனித்து பார்த்த வார்த்தைகள் மனசுல நிக்கணும். அல்லேலூயா. ஆதியாகமம் 45:20 கானான் தேசத்திலே குடியிருக்கிற யாக்கோபுக்கு யோசேப்பிடத்திலிருந்து அழைப்பு வரும்போது பார்வன் சொல்லக்கூடிய வார்த்தை, உங்கள் தட்டு முட்டுகளை குறித்து கவலைப்பட வேண்டாம். என்னத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம்? உங்கள் தட்டு முட்டுகளை குறித்து. குடும்பத்தில் சாமா இல்ல, சட்டு இல்ல,
சோர்வடிக்கிற குண்டா இல்ல, தட்டு இல்ல, அந்த ஓட்டையா இருக்கும் அந்த தட்டு இல்ல, ஒண்ணுமே இல்ல, தட்டு முட்டுகள் ஒண்ணுமே இல்ல. கவலைப்பட வேண்டாம், கர்த்தர் அவைகளை எல்லாம் தருவார். அல்லேலூயா. 1 பேதுரு 5:7 சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறவர். கவலை அவர் மேல வைங்க. கவலை யார் மேல வைங்க? வைக்கிறதே இல்லை, வைக்கிறதே இல்லை. இப்ப என்கிட்ட வருவாங்க, ஜெபம் பண்ண வருவாங்க, கவலை அவர் மேல வச்சாங்கன்னா என்ன செய்ய மாட்டாங்க? கவலை என்கிட்ட சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்லணும்? என் கவலைகளை அவர் மேல் வைத்திருக்கிறேன், ஜெபம் பண்ணுங்க. அதான் ஜெபம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிலிப்பியர் 4:6-7 சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஒன்னுக்கும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொல்ல ஒன்னே ஒண்ணு கூட கவலைப்படாதீங்கன்றார். கவலைப்படாது, இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? அப்படி சொல்லும் போது, நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது, தேவ உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளும், கவலை உள்ள போகாதுன்னு சொல்ல வர்றாரு. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 7:32 பவுல் சொல்லுகிறார், நீங்கள் கவலை அற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நீங்கள் கவலை அற்றவர்களாய் இருக்க வேண்டும். கவலை எல்லாம் கர்த்தர் மேல வைக்க வேண்டும். ஒரே ஒரு கவலை தாங்க இருக்கணும். தேவ பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு கவலை தான் இருக்கணும். என்ன கவலை? ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற கவலை இருக்க வேண்டும். எபிரேயர் 2:4 சொல்லுது, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலை அற்றிருப்பீர்களானால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பிவித்துக் கொள்ளுவீர்கள்? ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கவலைப்படுங்க, வேற ஒன்னுத்துக்கும் கவலைப்படாதீங்க. காக்கா எதுக்கும் கவலைப்படுறதே இல்லை. அதை கவனித்து பாருங்கள், நீங்களும் கவலைப்பட மாட்டீங்கன்னு சொல்ல வர்றார். அல்லேலூயா. 4வது, காக்கா எப்பொழுதும் விழித்திருக்கும். அப்படின்னா கவனமாக இருக்கும். அதை யாரும் என்ன செய்ய முடியாது? பிடிக்கவும் முடியாது, அடிக்கவும் முடியாது. அவ்வளவு கவனமா இருக்கும், டக்குன்னு ஓடிடும். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு சொல்ல விரும்புவது என்ன? நீங்கள் கவனமா இருக்க வேண்டும். ஒரு தேவ பிள்ளை கவனம் குறைவு ஏற்படுமானால் அந்த கவனக்குறைவு தான் அவங்க வாழ்க்கையில வேதனையை கொண்டு வருகிறது. அந்த கவனக்குறைவு தான் அவங்களை கீழே விழ வைக்கிறது. அந்த கவனக்குறைவு தான் பெரிய நன்மையை கெடுத்து விடுகிறது. அவங்க ஆசீர்வதிக்கப்பட இருந்த அந்த சூழ்நிலை கவனக்குறைவினால் மாறிவிடுகிறது. கவனக்குறைவு இருக்கவே கூடாது, மிகுந்த கவனமா இருக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் விழிப்போடு காணப்பட வேண்டும். இல்லாவிட்டால் ஆதாம் ஏவாளை போல நாமும் வஞ்சிக்கப்பட்டு விழுந்து விடுவோம். அல்லேலூயா. இந்த திருடுறவங்களை கவனிக்கிறீங்களா? நல்லா கவனிங்க. திருடுறவங்க எப்படி தெரியுமா திருடுறாங்க? நம்முடைய கவனத்தை திசை திருப்பி. இப்ப நாம ஒரு பணம் கொண்டு போறோம், நல்லா கவனிங்க. ஒரு சூட்கேஸ்ல பணம் கொண்டு போறார். அவருடைய கவனத்தை திருப்புவதற்கு 10 ரூபாய் நோட்டு, சில நோட்டுகளை கீழே போட்டுட்டு, சார் இது உங்களுதான்னு கேட்கிறாங்க. அவர் 10 ரூபாய் நோட்டு பளபளன்னு பார்த்த உடனே ஆமா எந்தான்றாரு. அந்த கேப்ல போட்டி அடிச்சிட்டாங்க. சோ திருடன் கவனத்தை திசை திருப்பி திருடுகிறது போல பிசாசானவன் நம்முடைய கவனத்தை கர்த்தரை விட்டு திருப்பி நம்மை விழுங்குகிறான். நீங்கள் கவனமா இருங்கள். காக்காவை யாரும் பிடிக்க முடியாது, கவனமா இருக்கு. நாமும் கவனமாக இல்லாவிட்டால் விழுங்கப்படுவோம். 1 பேதுரு 5:8 சொல்லுது, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சி எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். வகை தேடி சுற்றி திரிகிறான். கவனம் ரொம்ப முக்கியம். கவனம் குறைவு ஏற்படுமானால் பாதிப்பு நிச்சயமாய் வருகிறது. அல்லேலூயா. தனது எல்லைக்குள் கழுகு வந்துவிடக் கூடாது என்பதற்காக காகம் ரொம்ப கவனமா இருந்து, சில காகம் வானத்துல பார்த்திருப்பீங்க, கழுகை விரட்டி கொண்டு மேல் நோக்கி ஓடும். கழுகு காகத்தை விட பலம் வாய்ந்ததுதான், ஆனாலும் சில காகத்திற்கு கழுகு பயந்து ஓடு. நாம எப்படி இருக்கணும்? பிசாசை நம்முடைய எல்லைக்குள் வரவிடாதபடி 1 பேதுரு 5:9 விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இப்படிப்பட்ட பாடுகள் உங்கள் சகோதரிடத்தில் நிறைவேறி வருகிறது. அல்லேலூயா. கவனமா இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் சொல்லுது, 23 முதல் 27 வரைக்கும் எப்படி கவனமாக இருக்கலாம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. இதான் கவனம். வாயின் தாறுமாறு, உதடுகளின் மாறுபாடு, இது உனக்கு தூரமாய் இருக்க வேண்டும். உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவையாய் பார்க்க கடவது. இதான் கவனம். உன் கால்நடையை சீர்தூக்கி பார், உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. வலதுபுறம் இடதுபுறம் சாயாதே, உன் காலை தீமைக்கு விளக்குவாயாக. கவனமாயிரு. காக்கா போல கவனமா இருக்கணும்.
வேதம் சொல்றது கவனமா இருந்தியானா, யோபு 1:10 சொல்லப்பட்டபடி கர்த்தர் யோபுவையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் வேலி அடைத்தார். கவனம்தான் நம்மை வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்வார். அல்லேலூயா. 5வது, காக்கா கூடி வாழும் பறவை. எப்படி வாழும்? கூட்டமா இருக்கும். எங்க பார்த்தாலும் கூட்டமா தான் இருக்கும். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஐக்கியமா இருக்கணும். கர்த்தரோட ஐக்கியமா இருக்கணும். தேவ பிள்ளைகளோட ஐக்கியமாக இருக்கணும். சங்கீதம் 133:2-3 வசனங்கள் சொல்லுது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐக்கியம், ஒற்றுமையோடு ஒரு மனதோடு இருக்க வேணும். அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்குது? ஆரோன் தலையில் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மலையின் மேலும் சீயோன் பர்வதங்களின் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாய் இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாத ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஒரு மனம் எங்கு உண்டோ அங்கு ஆசீர்வாதமும் ஜீவனும் இருக்கிறது. கர்த்தரோடு எப்போது என்ன செய்யணும்? ஐக்கியமாக இருக்கணும். 1 கொரிந்தியர் 10:20 சொல்லுது, அஞ்ஞாளிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோடு ஐக்கியமாயிருக்க எனக்கு மனதில்லை. யாரோட ஐக்கியமா இருக்கக்கூடாது? ஆமா, அஞ்ஞானிகள் செய்யற பலி பாருங்க, என்ன செய்வாங்க? அங்க வேண்டிக்கினேன், இங்க வேண்டிக்கினேன், அத்தை கொடுக்குறேன், இத்த கொடுக்குறேன். அதெல்லாம் பேய்களோட ஐக்கியம். அப்படிப்பட்ட பலி செலுத்தக்கூடாது. அல்லேலூயா. 1 யோவான் 1:3 சொல்லுது, நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. நீங்கள் எங்களோடு ஐக்கியமாக இருங்கள். இயேசுவோடு ஐக்கியமாக இருங்கள். பிதாவோடு ஐக்கியமாக இருங்கள். உங்கள் ஐக்கியம் அவரோடு இருக்க வேண்டும். கூடி வாழ வேண்டும். ஒற்றுமையோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. முதல்ல ஊழியர்களோடு ஐக்கியம் இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 ராஜாக்கள் 17:4-6 சொல்லுது, அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். அப்போ ஊழியர்களோடு ஐக்கியம் இல்லாமல் ஊழியக்காரனுடைய தேவைகளை நிறைவு செய்ய முடியாது. ஊழியக்காரனுடைய தேவைகளை நிறைவு செய்வது கர்த்தரை பிரியப்படுத்துவது. அல்லேலூயா. தேவன் பிரியமானால் தேவன் ஆசீர்வதிக்க தடையில்லை. அப்ப ஐக்கியம் கொள்ள வேண்டும். ரோமர் 12:13 சொல்லுது, பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள், பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நிறைவாக்குங்கள். நீ சாப்பிடும் போது உன்னை நடத்துகிற ஊழியக்காரன் என்ன சாப்பிட்டுருப்பான்ற யோசனை வரணும். சொல்லி கொடுக்கிறார். அல்லேலூயா. நீ ஹோட்டல்ல போய் உட்காரும் போது நம்ம சாப்பிடுறோம், நம்முடைய ஊழியக்காரர் சாப்பிட்டுருப்பாங்களா, இந்த குடும்பம் சாப்பிட்டுருக்குமா, என்ன வரணும். அல்லேலூயா. எனக்கு ஒரு ஊழியக்காரர் தெரியும். அவரு விஷயங்களுக்கு போகும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஊழியக்காரரை கூப்பிட்டு கனப்படுத்தி, நான் சந்தோஷமா இருக்கிறேன் ஐயா, வேதம் சொல்லுது உன் வீட்டு வாசலில் இருக்கிற லேவியனை கைவிடாயாக, ஊழியக்காரனை கைவிடாயாகன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால நான் சந்தோஷமா இருக்கும் போதெல்லாம் உங்களையும் சந்தோஷமா வைத்துக் கொள்ள விரும்புகிறேன். என் வேதம் சொல்லி கொடுத்தது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? என்னம்மா சாப்பாடு? உள்ள கறியும் மீனும் சமைச்சு வச்சிருக்கோம். என்னம்மா சாப்பாடு? ரசம். ஐயா சாப்பிடுறீங்களா? ரசம் நானும் எங்க வீட்டிலே சாப்பிட மாட்டேன். அல்லேலூயா. ரசமா? சாப்பாடு வச்சுட்டா ரசமா? அவர் கேட்கும் போது எப்படி இருக்கு? ரசமா அப்படின்னா விருப்பம் இல்லாத உணவு. ரசம் எதுக்குங்க சாப்பிட்றது? சீர்ணாவத்துக்கு சாப்பிட்றது. ரசத்தையே குழம்பா வைப்பாங்க. சிலர் நல்லா வைப்பாங்க, எங்க வீட்டம்மா நல்லா வைப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ ஊழியக்காரனை தேவைகளை நிறைவு செய்வது, விசாரிப்பது தேவனோடு உள்ள ஐக்கியம், அவனோடு கொண்டிருக்கிற ஐக்கியம். சுனேமியால் எலிசாவோடு ஐக்கியம் வைத்திருந்தால், அதனாலதான் பாருங்க வரும்போதெல்லாம் விசாரித்த அந்த சந்ததியை கர்த்தர் கட்டி எழுப்பினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். அப்போஸ்தலர் 2:44-45 சொல்லுது, விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சியை விற்றவர்கள் எல்லாரும் சகல ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார்கள். ஒற்றுமையோடு இருந்தார்கள், ஐக்கியப்பட்டிருந்தாங்க. ஒருத்தர் மேல இருக்கிற கஷ்டம் இன்னொருத்தர் ஏற்றுக்கொண்டு அதை நிவர்த்தி செய்வதற்கு ஜெபம் பண்ணினார்கள். நம்ம ஐக்கியமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது, ஆவிக்குரிய காரியங்களிலே நம்ம உற்சாகமா இருக்க வேண்டும். ஐக்கியம் என்பது என்ன?
ஆவிக்குரிய காரியங்களிலே உற்சாகம். சங்கீதம் 56:6 சொல்லுது, 54:6, உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன், கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது. கர்த்தருக்கு எப்படி பலி செலுத்தணும்? உற்சாகத்துடன் பலியிடுவேன். அல்லேலூயா. கண்ணு நொல்லையா இருக்கிறது, வீங்கி போனது, கால் ஊனமா இருக்கிறது, நல்லா இல்லாது கொண்டு வந்து பலியிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். அப்படி கொடுக்கறதா இருந்தா அதை உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் சந்தோஷமா இருப்பானா? இப்ப நீங்க ஒரு 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 விசேஷித்த ஆட்களை பார்க்க போறீங்க, அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஃப்ரூட்ஸ் வாங்கி போய் கொடுப்பீங்க? எப்படி வாங்கி போய் கொடுப்பீங்க? இந்த ரோட்டு ஓரத்தில் வாங்க, ரோட்டு ஓரத்தில் வெயில்ல காஞ்சி போய் இருக்கிற 4 மாதுளம்பழம், காஞ்சி போய் இருக்கிற ஓட்ட ஓட்டையா இருக்கிற ஆப்பிள், பாதி அழுகி போய் நல்லா இருக்கிற வாழைப்பழம், இதெல்லாம் வாங்கி போய் கொடுப்பீங்களா? அவங்க பார்ப்பாங்க, இந்த பழத்தை பார்த்தே உன் மனசை எடை போட்டுருவாங்க. சே, என்ன குணம்பா. கொடுப்பதை சிறந்ததாக கொடுக்க வேண்டும். தேவன் நமக்கு சிறந்ததை கொடுப்பார். மனுஷர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்பீர்களோ நீங்கள், கர்த்தர் சொன்னாரா இல்லையா? நீ என்ன எதிர்பார்க்கிற? நல்லதா எதிர்பார்க்கிற, நீ அதையே செய். அப்ப என்னன்னா, ஆவிக்குரிய காரியங்களே கர்த்தருக்கு உற்சாகமாய் பலி கொடுக்க வேண்டும். சங்கீதம் 119:8, கர்த்தாவே என் வாயின் உற்சாக பலிகளை நீர் அங்கீகரித்து உமது நியாயங்களை எனக்கு போதித்தருளும். மார்க் 14:38, எதுலெல்லாம் உற்சாகம் இருக்கணும்? ஜெபிப்பதிலே உற்சாகம் இருக்கணும். ஆவிக்குரிய காரியங்கள் என்ன? ஜெபிப்பதிலே உற்சாகம். சங்கீதம் 51:12, மனம் திரும்புவதில் உற்சாகம். 2 நாளாகமம் 17:9, கர்த்தருடைய வழிகளில் உற்சாகம். 1 நாளாகமம் 28:9, முழு இருதயத்தோடும் சேவிப்பதில் உற்சாகம். இதெல்லாம் ஆவிக்குரிய காரியங்களை உற்சாகமா இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. 5வது ரோமர் 12:8, இரக்கம் செய்வதில் உற்சாகம். நீதிமொழிகள் 31:13, வேலை செய்வதில் உற்சாகம். உபாகம் 23:23, பொருத்தனையை செலுத்துவதில் உற்சாகம். 9:7, கர்த்தருக்கு கொடுப்பதில் உற்சாகம். இதெல்லாம் ஆவிக்குரிய காரியம். இந்த வசனங்கள்லாம் உற்சாகமாய் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறது, உற்சாகமாய் நடக்க வேண்டும் சொல்லுது, உற்சாகமாய் ஜெபிக்க வேண்டும் சொல்லுது. இதுதான் ஐக்கியம். தேவனோடு ஐக்கியம் இல்லாம எந்த காலத்துக்கும் உற்சாகமா செய்ய முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உற்சாகமா இருக்கிறீங்களா? சோர்வா இருக்கிறீங்களா? நீங்கள் தேவனுக்கு எதை செய்தாலும் அதை உற்சாகமா செய்யுங்க. அதான் தேவன் கற்றுக் கொடுக்கிற பாடம். அல்லேலூயா. 3வது பாத்தீங்கன்னா, துன்பத்திலே பங்கெடுக்கிறது. ஐக்கியம்னா என்ன? துன்பத்திலே பங்கெடுக்கிறது. ஒரு காகம் செத்து போச்சுன்னா அது கூடி என்ன செய்யும்? சத்தம் போடும். பயங்கர சத்தம். என்ன, ஒண்ணு செத்து போச்சு. அதனால அது என்ன செய்யுதுன்னா அந்த துன்பத்தில் பங்கெடுக்குது. ரோமர் 12:15, சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள். சபையில சம்பந்தப்பட்ட விசுவாச மக்கள் மரித்து விட்டார்கள் அப்படின்னு கேள்விப்பட்டீங்கன்னா என்ன செய்யணும்? வேலையெல்லாம் விட்டுட்டு என்ன செய்யணும்? அழுகிறவர்களோடு அழுது ஆறுதல் சொல்லணும். உங்களுக்கு செய்தி தெரியப்படுத்தினா என்ன செய்யணும்? வந்துட்டு போகணும். அதான் அழுகிறவங்க அழுங்கன்னு சொல்லுது. அதான் ஆறுதல். அதான் கர்த்தர் நமக்கு அவர் ஜனங்களை தந்திருக்கிறார் என்பதுக்கு அடையாளம். சந்தோஷமா இருந்தா சந்தோஷமா இருங்க, அழுகிறவங்களோட அழுங்கன்னு சொல்லி இருக்கிறார். அப்ப துன்பத்துல பங்கெடுக்க வேண்டும். எபிரேயர் 13:3, கட்டப்பட்டிருக்கிறவர்களோட நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள், தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதான் துன்பத்தில் பங்கெடுக்கிறது. கஷ்டப்படும் போது அவங்கள போய் சந்திச்சு அவங்களுக்கு உதவி செய்து, நம்மால் ஆன உதவிகளை செய்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவது வேத வசனத்தின்படியான வாழ்க்கையா இருக்கிறது. அதை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. எதுக்கெல்லாம் அழணும் அப்படின்னா, எரேமியா 22:10, துன்பத்தில் பங்கெடுக்கணும், எதுக்கு அழணும்னு சொல்லி கொடுக்கிறார். 22:10, மரித்தவனுக்காக அழாதீங்க, ரட்சிக்கப்படாம இருக்கிறவனுக்காக அழுங்க. யாருக்காக அழணும்? இன்னைக்கு வருஷம் வருஷம் செத்து போனவங்க போட்டா வச்சு அழுதுட்டே இருப்பாங்க. மரித்தவனுக்காக நீ அழ வேண்டாம். அவங்க இனி வரவே போறதில்லை, பூமிக்கு வரவே போறதில்லை, தன் ஜனன பூமியை காண்பதில்லை. ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. சிறைப்பட்டு போனவன், ரட்சிக்கப்படாதவன், பாவத்தில் இருக்கிறவன், அவனுக்காக நீங்க அழுங்கன்னு சொல்லி கொடுக்கிறார். அல்லேலூயா.
ரெண்டாவது பாருங்க, ஐஸ்வர்யவான் மரித்த பிறகு அழுகிறான். எதுக்காக அழுறான்? பாதாளத்துக்கு போயிட்டு, என் குடும்பத்தில் 5 பேர் சகோதரர்கள் உண்டு, என் கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பிங்க 5 பேர் இருக்கிறாங்க, அவங்க ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆபிரகாமை பார்த்து அழுகிறான். ஆபிரகாமே, லாசரு வீட்டுக்கு அனுப்புங்க, அந்த 5 பேர் இங்க வரக்கூடாது. ஆனா பூமியில் இருக்கும்போது அந்த 5 பேர் மேல எந்த ஒரு கரிசனையும் இல்லை, எந்த ஒரு இரக்கமும் இல்லை. அப்படி போனா நம்ம இப்படி போயிடுவோம், மூஞ்ச கூட திரும்பி பார்க்க மாட்டோம். அல்லேலூயா. யார் அவங்க? சொந்தக்காரர். ஏன் இப்படி போறாங்க? அப்படிதான் போவாங்க. ஆனா செத்த பிறகு அவர் என்ன செய்யறார்? அங்க போயிட்டு அழுகிறார். 5 பேரும் இங்கே வரக்கூடாது என்று அழுகிறார். வேதம் சொல்லுது, ரட்சிக்கப்படாதவனுக்கு இப்பவே நீ அழுது கதறு, உனக்கு கிடைத்த வாய்ப்பு. அல்லேலூயா. பாதாளத்தில் ரட்சிப்பு இல்லை, மரித்த பிறகு மனம் திரும்புதல் இல்லை, வாய்ப்பு இல்லை, இரக்கம் இல்லை, ஒன்றுமே இல்லை. பூமியிலே தான் ரட்சிப்பு, பூமியிலே தான் இரக்கம், மரித்த பிறகு இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொல்லுகிறார். என்ன சொல்றார் ஆண்டவர்? சிலுவையை சுமந்து கொண்டு வேதனையோடு போய் கொண்டிருக்கிறார். அந்த வேதனையிலே ஸ்திரீகள் அழுகிறார்கள். அவங்கள பார்த்து சொல்றாரு, எனக்காக அழாதீங்க. யாருக்காக அழுங்க? உங்களுக்காக, உங்கள் பிள்ளைக்காக அழுங்கள். லூக்கா 23:28. இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். அல்லேலூயா. காக்கா தன் குஞ்சுகளை பாதுகாப்பாக வளர்த்து பறக்கவும் கற்றுக் கொடுத்து அது எப்படி நடத்துகிறதோ அதுபோல நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 22:6, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். பிள்ளையை பெற்றெடுத்திருக்கிற பெற்றோரே, காக்கா தன் குஞ்சுகளை பொன் குஞ்சு போல வளர்க்கிறது. இப்படி வளர்க்குதே. பழமொழி சொல்றாங்கல்ல, காக்கைக்கு தன் குஞ்சு. ஆமா, அப்ப அது போல நீங்க என்ன செய்யணும்? வளர்க்கணும். பிள்ளையானவனை அவனை நடத்துகிற வழியிலே நடத்து, நல்ல வழியிலே நடத்து. 12 வயசு வரைக்கும், நல்லா கவனிங்க, ஒரு பிள்ளையை 12 வயது வரைக்கும் நீ சரியாய் வளர்த்து விட்டால் அதுக்கப்புறம் அந்த பிள்ளை ரொம்ப சூப்பரா வளர்ந்துடும். அதுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுக்கணுமோ அதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். 12 வயது மதிக்கத்தக்க ஒரு பிள்ளை, 5 வயது முதல் 12 வயசு வரைக்கும் ஒரு பிள்ளை 15 மொழிகளை கற்றுக்கொண்டு மனப்பாடமாய் எழுதவும் பேசவும் தெரியுமா? அவ்வளோ ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு பிள்ளை எப்படி வளர்க்குறோம் தெரியுமா? ஒரு பாட்டை கும்மா குத்துது, அங்க இவங்க என்ன செய்யறாங்க? அப்படி ரசிக்கிறாங்க, வளர்க்குறாங்க அப்படி. அல்லேலூயா. அப்புறம் இவங்களை கும்மாங்குத்து குத்துது. அது ஒரு 17-18 வயசு அது வேலை காட்டுது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிள்ளையானவனை அவனை சரியான வழியிலே நடத்து. இதான் ஐக்கியம். காக்கா தன் பிள்ளைகளை எப்படி வளர்க்குது பாருங்க. 6வது, இருந்து தூரத்திலே இருந்து இரையை பார்த்து கண்டுபிடிக்கும். காக்கா என்ன செய்யுமா? ஆமா, தூரத்துல அந்த வீட்டு மொட்டை மாடியில செவுத்து மேல ஒரு இலையில இட்லியும் வடையும் வைத்திருக்கிறார்கள், கண்டுபிடிக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம நம்முடைய ஆத்துமாவை காத்துக்கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய காரியத்தில் ஆத்துமாவை காத்துக்கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுது, ஏசாயா 34:16, கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது. அவருடைய வாயுதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். கர்த்தருடைய வசனத்தை தேடி வாசியுங்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. கர்த்தருடைய வசனத்தை தேடி வாசிக்கிறதுனா என்ன அர்த்தம்? கவனிங்க, அங்கே பதில் போட்டிருக்கு. நீ வேத புஸ்தகத்தை தினமும் வாசிக்கும் போது, தொடர்ந்து வாசிக்கும் போது, நீ வாசித்து முடித்த பிறகு உனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நீ வாசித்த வார்த்தைகள் எல்லாம் ஒன்று சேர்த்து உன்னை நடத்துவார். அல்லேலூயா. அதான் ஜோடி இல்லாம இருக்காது, ஆவி அவைகளை சேர்க்கும் என்று சொல்லுது. அதான் பைபிள்ல வாசிக்கிறோம். சங்கீதம் 1:1 அந்த 6 வசனங்கள் நீங்கள் வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நடக்காத, பாவிகளுடைய வழியிலே நிற்காத, பரியாசக உட்கார இடத்துல உட்காராத. ஆனா அங்கதான் நம்ம செய்வோம். பாருங்க, தேவ பிள்ளைகள் இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கிறாங்க. அவங்க கேலியும் கிண்டலும் செய்து கொண்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு அவங்க சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க.
போறவங்க வரவங்கெல்லாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு அங்கதான் இவன் உட்கார்ந்துருப்பான். அப்படிலாம் செய்யக்கூடாதுப்பான்னு இவன் சொல்லி அவங்க கேட்கலன்னா என்ன செய்யணும்? எந்திரிச்சு போனோம். போக மாட்டான். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாய் இவனையும் தீண்டி இவனும் சிரிக்க வைத்து இவனும் அரட்டை அடிப்பான். பைபிள் தெளிவாக சொல்லுகிறது, இந்த வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருப்பாயானால் நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏன் கர்த்தருடைய வசனத்தை சொல்லுகிற ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை கனப்படுத்துகிறார்? வேதம் சொல்லுகிறது, இரவும் பகலும் அதன் மேல் நீ தியானமாய் இருந்தால் அவன் செய்கிறது வாய்க்கும், அவன் சொல்லுகிறது பலிக்கும். நீ அந்த மாதிரி செஞ்சு பாரு, உனக்கும் பலிக்கும். அல்லேலூயா. அதுதான், அது தூரத்திலிருந்து இறையை கண்டுபிடிக்கிறது போல நம்முடைய ஆத்மாவுக்கு தேவையான ஆகாரத்தை வேத வசனத்தில் நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 19:7, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி முழுமையானதும் பேதையை ஞானியாக்குறதுமாய் இருக்கிறது. வேதம் குறைவில்லாதது. உனக்கு தேவையான அனைத்தும் அதில் இருக்கிறது. இந்த வேதத்தை நீ வாசிக்கும் போது அது உனக்கு என்ன வேண்டுமோ அதை பகிர்ந்து கொடுக்கிறது, விட்டு கொடுக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சங்கீதம் 37:31, அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. வேத வசனத்தை வாசித்து நடக்கிற ஒரு மனுஷனுடைய வழி தவறாய் போனதாய் சரித்திரம் இல்லை. வேத வசனத்தை வாசிக்கணும்னு சொல்ல வர்றார். மல்கியா 2:6, சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. வேதம் இருதயத்தில் இருக்கணும், அப்புறம் எங்க இருக்கணும்? வாயிலும் இருக்கணும். இப்ப வாலிப பிள்ளைங்க வசனம் சொல்றீங்களே, உங்களுக்கு எவ்வளவு பிரயோஜனமா இருக்குது. அல்லேலூயா. வாயில வசனம் இருக்கணும், வார்த்தை இருக்கணும். ஆனா அவங்க வாயில கூர்மையான பட்டயம் இருக்கிறது, நம்முடைய வாயில கர்த்தருடைய வசனம் இருக்கிறது. அல்லேலூயா. அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. உன் வாயில் வசனம் இருந்தால் உதட்டில் அநியாயம் இருக்காது. அல்லேலூயா. அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்திற்கு திருப்பினான். வேதம் சொல்லுது, ஒரு மனுஷனுடைய வாயில் வசனம் இருக்குமானால் அநியாயத்திலிருந்து ஒரு மனுஷனை தப்பு வைக்க முடியும், காப்பாற்ற முடியும். அல்லேலூயா. வேதம் சொல் நீதிமொழிகள் 6:23, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி. காக்கா எப்படி ஆகாரத்தை கண்டுபிடிக்கிறதோ, நாம் ஆவிக்குரிய ஆகாரமாகிய வேத வசனத்தை கண்டுபிடிக்க வேண்டும். அப்பொழுது பிழைத்துக் கொள்ளுவோம் என்பதை காக்காவின் மூலம் கர்த்தர் வலியுறுத்தி சொல்லுகிறார். அல்லேலூயா. 7வது, கூட்டை தேவைப்படும் போதெல்லாம் மாற்றி மாற்றி அது வேறு இடங்களிலே அமைத்துக் கொள்ளும். நல்லா கவனிங்க. காக்கா கூடு கட்டி எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க? காக்கா கூடு கட்டி பார்த்திருக்கீங்களா? எப்படி கட்டும் கூடு? காக்காவின் கூடு ஒருபோதும் நிரந்தரமாக கட்டாது. இந்த பெருக்கிற தென்னந்தொடப்பம் இருக்குல்ல, அந்த குச்செல்லாம் ஒன்னொன்னா உருவிட்டு போய் அது கூடு கட்ட பார்த்திருக்கீங்களா? அந்த கூடு ஒருபோதும் நிரந்தரமாக கட்டாதான். மற்ற குருவிகள் கூடு கட்டும்போது பார்த்திருக்கீங்களா? சும்மா அழகா பின்னி அதை பார்க்கும்போது அழகா இருக்கும், ஒரு சின்ன காற்று கூட உள்ள நுழைய முடியாதபடி அழகா கட்டும். ஆனா காக்கா மட்டும் கூட்டை அழகா கட்டாது, சரியா கட்டாது, நிரந்தரமா கட்டாது. ஏன்னா அந்த கூடு பிரிக்கப்படும். அது நிரந்தரம் இல்லாத வீடு. அந்த வீட்டில் அது நிரந்தரமாக இருக்காது. தேவைப்படும் போதெல்லாம் அங்கங்க கொண்டு போய் கட்டிக்கும். முற்பிதாக்களை போல ஆங்காங்கே கூடாரங்களை போட்டு குடியிருந்தார்கள், கூடாரங்களிலே குடியிருந்தார்கள் வேதம் சொல்லுது. ஏன் தெரியுமா? அவர்கள் வாழ்க்கை இங்கே இல்லை, நித்திய வாழ்க்கைக்கு அவர்கள் போக போகிறார்கள். அப்படிங்கிறத சொல்றதுக்காகத்தான் நம்முடைய வீடும் இந்த பூமியிலிருந்து பரலோகத்துக்கு மாற்றப்படும் என்பதை காக்காவை பார்த்து கத்துங்க. அது கூட நிரந்தரமா கட்டாது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இங்கதான் நம்ம சொல்றோம் காக்கா கூடு கட்டி பார்த்தோம். ஆனா பொதுவாகவே அதுக்கு கூடை வேறொரு பறவை கட்டும். அதுல போய் இது குடியிருந்துக்கும். இப்படி எல்லாம் ஆராய்ச்சியிலே சொல்லுகிறார்கள். கவனிங்க, நாம நம்முடைய வீடு நிரந்தரமில்லாத வீட்டிலே குடியிருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம நிரந்தரமில்லாத கூட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக நம்முடைய வீடு இங்க இல்ல, பரலோகத்தில் இருக்கிறது. பிலிப்பியர் 3:20 சொல்லுது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வீடு எங்க இருக்கு?
குடியிருப்பு எங்க இருக்கு? பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்க? இயேசு வரணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? அல்லேலூயா. வந்து நம்மளை கொண்டு போவார். 2 கொரிந்தியர் 5:1 சொல்லுது, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத ஒரு வீடு பரலோகத்தில் இருக்கிறது. அதனால 2ஆம் வசனம் சொல்லுது, ஏனெனில் இந்த கூடாரத்தில் நாம் தவித்து. இந்த கூடாரத்தில் என்ன இருக்கு? என்ன இருக்கு? தவிப்பு இருக்கிறது. நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த கூடாரத்திலே எதுக்காக தவிக்கிறோம்? அங்கே குடியிருப்பதற்காக இங்கே தவிக்கிறோம். எப்போ போவோம்? அல்லேலூயா. எப்போ போவோங்கிற தவிப்பு நமக்கு இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. யோவான் 14:2-3 வசனங்கள். இயேசு சொன்னார், நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி பின்பு வந்து நான் உங்களை என்னோடு சேர்த்துக் கொள்வேன். அப்ப நமக்கு இங்கே நிரந்தரம் இல்லை என்றும் நித்திய வாழ்க்கை இருக்கிறது என்றும் வேதம் தெளிவாக சொல்லுகிறதை நம்ம நம்பாததுனால காக்காவை பார்த்து கத்துக்க சொல்றார். அல்லேலூயா. உதாரணமாக 1 தெசலோனிக்கேயர் 1:10 வசனம். அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. அல்லேலூயா. தெசலோனிக்கே பட்டணம் இயேசு கிறிஸ்து வருவதை எதிர்பார்த்து கொண்டிருப்பதை மற்றவர்கள் அறிவிக்கிறார்கள். இவங்க விசுவாசம் மற்ற சபைகளிலே தொனிக்கிறது, பரவலாக பேசப்படுகிறது. இவர்களை பற்றி சாட்சி சொல்லுகிறார்கள். அகாயாவிலும் மக்கதோனியாவிலும் உங்களுடைய விசுவாசம் பரவலாக பேசப்படுகிறது. உங்களை குறித்து நல்ல சாட்சி சொல்லுகிறார்கள். காரணம், நீங்கள் இயேசுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நம்முடைய வீடு பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. நாம எப்போதும் காக்கா பார்த்து கத்துக்க வேண்டிய பாடம் ரொம்ப இருக்குது. நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். அது ஒவ்வொன்றையும் வேதத்தில் சம்பந்தப்படுத்தி நம்ம புரிந்து கொள்ளலாம். இன்றைக்கு கர்த்தர் நாம யாரை கவனிக்கணும்னு சொன்னாரோ ஒரு வாரம் பூரா அதையே கவனிங்க. அல்லேலூயா. ஆமா, அதையே கவனிங்க. ஒரு காக்கா என்ன செய்துதான், ஒரு அம்மா குளிக்கிறதுக்காக வளையல் அதெல்லாம் கழட்டி வச்சுட்டு போனாங்களாம். அது மொத்தத்தையும் தூயின் போய் கூட்டில் வச்சுச்சான். காணோம். 2 வளையல காணோம், போட்டிருந்த நகையை காணோம், கொண்டு போய் கூட்டில் வச்சிருச்சான். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கூட்டில் ஒரு விவசாயி மரத்தில் ஏறி இருக்கார் போல் இருக்கு. மேலே போய் பார்த்தா அந்த கூட்டில் தங்கம் வளையல்கள் நகைலாம் இருக்குதான். அது எப்போ காணாமல் போச்சு, இந்த மீடியாவில் வந்ததுனால யாருடையது எது எவங்களுடையதுன்னு கண்டுபிடிச்சாங்க. போய் சேர வேண்டியவங்களுக்கு போய் சேர்ந்துருச்சு. அதனால தான் சொன்னேன், திருட்டு காக்கை. இன்னைக்கு நிறைய திருட்டு காக்கா உட்கார்ந்து தான் இருக்குது. அல்லேலூயா. கண்ணை உருட்டி தான் பார்க்குது. எத்தனை பேர் கற்றுக்கொள்ள போகிறோம்? எத்தனை பேர் படிப்பித்துக் கொள்ள போகிறோம்? எத்தனை பேர் அர்ப்பணிக்க போகிறோம்? அல்லேலூயா. நமக்கென்று ஒரு வாசஸ்தலம் கர்த்தர் கட்டி வைத்திருக்கிறார். நிச்சயமாக நம்ம தேடி போக வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. நமக்கு இது நிரந்தரம் அல்ல. கடைசியாக வேதம் சொல்லுது, லூக்கா 12:24 வாசித்த வசனம்தான். காகங்களை கவனித்து பாருங்கள். காகங்களை கவனித்து பாருங்கள். உன் நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம். உன்னுடைய விசுவாசம் குறைந்து போயிருக்கலாம். எப்படியோ முடிய போகிறதோ என்று உன்னுடைய மனம் சொல்லலாம். உனக்கு நம்பிக்கை இருக்குமானால், கர்த்தர் மேல் நீ நம்பிக்கை வைப்பாயானால், என்னை நம்ப வேண்டும் என்பதற்காகவே தேவன் பேசுகிறார். நீ என்னை நம்ப வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காகத்தை நான் கண்களுக்கு முன்பாக காண்பித்தேன். அதான் அவருடைய நோக்கம். அதை விசாரிக்கிற நான் உன்னை விசாரிக்க மாட்டேனா? அதை போஷிக்கிற நான் உன்னை போஷிக்க மாட்டேனா? அதை கவனித்துக் கொள்ளுகிற நான் உன்னை கவனிக்க மாட்டேனா?
அது என்னை நோக்கி கூப்பிடுகிறதே. வேதம் சொல்லுது, 149 சங்கீதம் 7ஆம் சங்கீதம் சொல்லுது, கரெக்டா சொல்லுது, கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு அவர் ஆகாரம் அளிக்கிறார். செய்து அவங்க செய்ய மாட்டாரா? செய்வாரா மாட்டாரா? அந்த பிள்ளைய திரும்ப சொல்லுங்க, ரைட், கொன்னு விடுவேன். கர்த்தர் நல்லவர். கவனிங்க, நான் சொல்றத கவனிக்கலன்னா நீ சொல்றத கர்த்தர் கவனிக்க மாட்டார். நான் சொல்றத நீ கவனிக்கலன்னா நீ சொல்றத கர்த்தர் கவனிக்க மாட்டார். நான் எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கேன், நல்லா புரிஞ்சுங்க. நான் ரொம்ப கவனமா பார்ப்பேன், நோண்டி நோண்டி கேட்பேன், திருக்குள்ள காரியங்களை எல்லாம் பார்ப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் சரியா இருந்தா அவங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுவேன். கர்த்தர் அப்படியே செய்வார். வசனத்தை நேர்த்தியாய் கடைபிடிக்க வேண்டும் என்று என் மனசில் நான் தீர்மானம் பண்ணி இருக்கிறேன். நேர்த்தியாய் கடைபிடிக்க வேண்டும், காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, வள வள கொல கொலாம் பேசக்கூடாது, அப்படி இப்படிலாம் சொல்லக்கூடாது. வெட்டு 1 துண்டு 2, எஸ்ன்னா எஸ், நோன்னா நோ. நீ பார்த்தியன்னா உனக்கு கிடைக்கும், பார்க்கலன்னா கிடைக்காது. இருக்கா இல்லையா பைபிள்ல? எலியாக்கிட்ட எலிசா கேட்டான், உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் இரட்டிப்பாய் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். உன் விருப்பமெல்லாம் இருக்கட்டும், நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது என்னை பார்த்தியன்னா உனக்கு கிடைக்கும், இல்லைன்னா கிடையாது. அப்ப எவ்வளவு கவனமா இருந்தான், எவ்வளவு கவனமா இருந்தான். ஊழியக்காரனை பார்த்துக்கிட்டே இருந்தான். நான் பெத்தேலுக்கு போறேன், நான் வருவேன். நான் கில்காலுக்கு போறேன், நான் வருவேன். யோர்தானுக்கு போறேன், வருவேன். எங்க போனாலும் வருவேன். உண்மை விடுகிறது இல்லை. தான் கவனம். நீங்க நிறைய பேருக்கு பயம் இல்லை, தெய்வ பயம் இல்லை. கவன குறைவுதான் உன் நன்மையை கெடுக்கிறது. நீ கவனம் இல்லாம போறதுனால தான் எங்கன்னா டக்குன்னு மனம் பதறி ஏதோ ஒன்று சொல்ல ஒரு பிரச்சனையை உருவாக்குகிறாய். கவனம் ரொம்ப முக்கியம். கவன குறைவினால் நன்மையை நான் ஏராளமாக இழந்திருக்கிறேன், அனுபவித்திருக்கிறேன் சொல்லுகிறேன். அனுபவப்படாம சொல்ல முடியாது. அடி வாங்காம அந்த அனுபவம் தெரியாது. நான் உங்களுக்கு சொல்றதை புரிந்து கொள்ளுங்க. 40 நாள் ஜெபத்துக்கு வந்தீங்க, எத்தனை பேர் ஜெபத்துக்கு வந்தவங்க பெற்றுக்கொண்டீங்களா? பெறல, கவனம் இல்லை, அப்படியே கேட்டுட்டு போயாச்சு, கடைபிடிக்கல, நடக்கல. அதனால்தான் நன்மை வரல. நல்லா விதைக்கிறது முக்கியம் இல்லை, நீ விதைக்கிறது முக்கியம் இல்லை, அதை கவனமாய் அறுவடை செய்ய வேண்டும். எப்படி அறுக்கணும்? கவனமாய் அறுக்கணும். அந்த தானியம் களஞ்சியத்துக்கு வரணும், போரடிக்கிற களத்துக்கு வரணும். ஒன்றும் சேதமாகாதபடி, வீணாய் போகாதபடி சேர்த்து வையுங்கள் என்று இயேசு சொன்னார். எல்லாம் சாப்பிட்டாச்சு, திருப்தி. ஆனா இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? சரிதான்ப்பா, எல்லாம் திருப்தி தான், ஆனால் மீதியானதை சேதமாகாதபடி சேர்த்து வையுங்கள், கவனமாயிருங்கள் சொல்றார். கவனம் இருக்குதா? கவனமா கேட்கிறோமா? காகத்தை கவனிக்கிறோமா? சும்மா வந்து போறதுக்காக வரோம் இல்ல, என்னோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை பெற வந்திருக்கிறோம். ஒரு மாற்றம் வேணும், ஒரு மாற்றம் வேணும். கேலண்டரில் இருக்கிற அத்தனை நாட்களும் எனக்குரியது அல்ல. இன்னைக்கு மட்டும்தான் நான் இருக்கிறேன், இன்னைக்கு மட்டும்தான் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு கிருபை, எனக்கு கொடுத்த கிருபை. அடுத்த நிமிஷம் எனக்கு கொடுத்த கிருபை. அல்லேலூயா. கண்ணை மூடி கண்ணை திறப்பது கர்த்தர் கொடுத்த கிருபை, தேவ தயவு. தேவனுடைய கிருபையை நீங்கள் போக்கடிக்காமல் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு படிப்பிக்கிறார். வீணானவர்களை பற்றிக்கொண்டு, மாயைகளை பற்றிக்கொண்டு வரும் கிருபையை போக்கடிக்க கூடாது. தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை வீணடிக்க கூடாது. நீ கவனமா இருந்தால் பெரிய பெரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. உன் கவனம் அங்குமிங்கும் எங்கு போகக்கூடாது. அதான் வசனம் சொல்லுது, இடதுபுறம் வலதுபுறம் சாயாதே.
பெலிஸ்தர் தேசத்திலிருந்து கர்த்தருடைய பெட்டியை சுமந்து கொண்டு வருகிற 2 பசுக்கள், கிடாரிகள். என்ன செய்தி தெரியுமா? அந்த பெலிஸ்தருடைய தேசத்திலிருந்து பெத்சிமேசுக்கு வர வரைக்கும் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் கூப்பிட்டு கொண்டே வந்ததாம். கர்த்தருடைய வசனத்தை சுமக்கிற விசுவாசியே, நீ தேவனை சுமந்து கொண்டிருக்கிறாய், தேவனை சுமந்து கொண்டிருக்கிறாய், நெஞ்சிலே சுமந்து கொண்டிருக்கிறாய். உன் கவனம் இடதுபுறம் வலதுபுறம் திரும்பாதபடி கண்கள் நேராய் நோக்க கடவது. தேவன் கொடுத்த தூரத்தை பயணம் செய்வதற்கு அந்த மாடுகள் எங்கு போய் நிற்க வேண்டுமோ சரியாக அங்கே போய் நின்றது. அதான் நம்முடைய வாழ்க்கை பயணம். கர்த்தருடைய பெட்டி அது சுமந்தது. கர்த்தருடைய வார்த்தை நாம் சுமக்கிறோம். வலதுபுறம் இடதுபுறம் சாயக்கூடாது. அல்லேலூயா. எல்லாவற்றையும் கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். எல்லாவற்றையும் கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். வசனம் சொல்வது, நான் கேட்டுக் கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய வசனத்தை பேசும்பொழுது நான் கேட்கிறேன். கர்த்தரும் கேட்டுக்கொண்டிருப்பார். கர்த்தரும் கவனமாய் கேட்டு புஸ்தகத்திலே எழுதி கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. இப்ப எவ்வளவு கவனமா இருக்கணும்? காகத்தை கவனித்து பாருங்கள். அதையே நான் போஷிக்கிறேன். நீ எவ்வளவு விசேஷமானவன், எவ்வளவு விசேஷமானவள். உன் நம்பிக்கை என் மேலே வை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் போஷிப்பாரா? கர்த்தர் நடத்துவாரா? ஆசீர்வதிப்பாரா? அல்லேலூயா. இந்த வசனத்தை மனசுல எழுதிக்குங்க. இதையே கர்த்தர் இவ்வளவு அற்புதமாய் நடத்த முடியுமானால், என்னை விசேஷமானவன் என்று சொல்லி இருக்கிறாரே, என்னை எவ்வளவுக்கு அதிகமாய் நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆச்சரியமாய் நடத்த போகிறார். அத்தனை விசுவாசிக்கிறீங்க? அதிசயமாய் நடத்த போகிறார். மகிமையாய் நடத்த போகிறார். அல்லேலூயா. அதில் அவருக்கு பெரிய சந்தோஷம் உண்டாக போகிறது. இப்போ நமக்கு கர்த்தர் ஏதோ ஒரு நன்மை யாரா செய்யறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க? சந்தோஷப்படுவாங்களா? மாட்டாங்களா? அந்த மாதிரி நீங்க அனுபவிச்சிருக்கிறீங்களா? ஒரு நன்மையை செய்யும் போது அந்த நன்மையை கொடுத்து அதை பார்த்து சந்தோஷப்படுகிற அனுபவத்தை எத்தனை பேர் பார்த்திருக்கிறோம்? அல்லேலூயா. ஆனால் தேவன் நமக்கு நன்மை செய்யும் போது எவ்வளவு சந்தோஷமாய் அதை கொடுத்து மகிழ்ச்சி அடைவார் தெரியுமா? லூக்கா சுவிசேஷத்தில் 15ஆம் அதிகாரத்தில் தகப்பன் தன்னுடைய இளைய குமாரன் திரும்பி வரும் பொழுது வாசிக்கிறோம். 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தூரத்தில் அவனை கண்டு சந்தோஷம் உள்ள பொங்கி வருகிறது. என்ன அர்த்தம் தெரியுமா? உன்னை பார்த்தாலே சந்தோஷப்படுறார். அல்லேலூயா. உன்னை பார்த்தார், தூரத்தில் பார்த்தாலே தகப்பனுக்கு சந்தோஷம். அந்த சந்தோஷம் தான் என் குமாரன், அவனுக்கு வஸ்திரத்தை உடுத்துங்கள், மோதிரத்தை போடுங்கள், பாதரட்சியை போடுங்கள் என்று சொல்ல வைத்தது. இதான் சந்தோஷத்தில் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள். நான் மேலோட்டமா சொல்றேன், அதுக்கு ஆவிக்குரிய அர்த்தங்கள் உண்டு. அப்ப நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்ம மேல எவ்வளவு சந்தோஷமா இருப்பார், நமக்கு நன்மை செய்ய எவ்வளவு மகிழ்ச்சியா இருப்பார். இருப்பாரா மாட்டாரா? அல்லேலூயா. எல்லாரும் ஏழ்மணி ஆண்டவரே, நான் இன்னைக்கு காகத்தை கவனிச்சு பார்த்துட்டேன்ப்பா, அதை விட மேலாக என்னை ஆசீர்வதிக்க போறீங்க அப்படின்னு நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன், உங்க மேல நம்பிக்கை வைக்கிறேன். எனக்கு ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது, ஒரு பெரிய நன்மை நடக்க போகுது, என்னை ஆசீர்வதிக்கத்தான் இதை நீங்க சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறோமா? அல்லேலூயா. விசுவாசிக்கிறோமா? கவனிக்கிறீங்களா? சொல்றது கேக்குதா? அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஒரு சிலருக்கு சொல்லுகிறேன், எல்லாருக்கும் அல்ல, ஒரு சிலருக்கு கர்த்தர் உணர்த்துகிறார். கவனமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சிலருக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய அதிசயமாய் நடத்த போகிறார். இன்றையிலிருந்து கர்த்தருடைய நடத்த போகிறார். இந்த நிமிஷத்திலிருந்து கர்த்தருடைய நடத்த போகிறார். உன்னை அதிசயமாய் நடத்த போகிறார். உன் மனதிலே அது தோன்றி இருக்காது, உன்னுடைய சிந்தையில் அது உதித்து இருக்காது. இப்படியெல்லாம் நடக்கும் என்று நான் நினைத்து பார்க்கவே இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு கர்த்தருடைய நடத்த போகிறார். அல்லேலூயா. கல்லு கரைந்து நீங்கள் பார்த்ததில்லை. கல்லை போன்ற இருதயம் உடையவர்களையும் தேவன் இரக்கமுள்ள இருதயமாய் மாற்ற வல்லமை கொண்டவர். அல்லேலூயா. எப்பேற்பட்ட மனுஷனையும் லகுவான இருதயம் உள்ளவனாய் மாற்றக்கூடியவர். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை.
இன்றைக்கு அவரை நம்பும் போது, அவர் மேல் நீ நம்பிக்கை வைக்கும் போது உன்னை வித்தியாசமாய் கர்த்தர் நடத்த போகிறார். அல்லேலூயா. நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். அல்லேலூயா. மிகுதியான முறையிலே கர்த்தரை நடத்த போகிறார். அல்லேலூயா. மீதம் எடுக்கும்படி கர்த்தரை நடத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கணும். ஸ்ரீயே, கர்த்தரை நம்பு, தேவன் சொல்லுவதை நம்பு. சோதரம் சோதரம். உன் நம்பிக்கை அவர் மேல் இருக்கட்டும். விசேஷமா நம்பிக்கொள்ளுங்க, விசேஷமா நம்பிக்கொள்ளுங்க. ஆழமா உங்க நம்பிக்கை இருக்கட்டும். உங்க நம்பிக்கை ஆழமா இருக்கட்டும். யாரும் நம்ப கூடாது. அந்த மாதிரி உங்க நம்பிக்கையை போல வேற யாருமே இருக்கக்கூடாது. எசேக்கியா அவனுடைய பெரிய நம்பிக்கை அதுதான். அவனை போல யாரும் நம்ப முடியல. கர்த்தர் சாட்சி சொல்லுகிறார், எசேக்கியாவை போல நம்பிக்கையில முன்னும் இல்லை பின்னும் இல்லை. சொல்ல முடியுமா உன்னை பார்த்து? அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்ல முடியுமா உன்னை பார்த்து? ஆண்டவர் சொன்னார், 100க்கு அதிபதியை பார்த்து சொன்னார், இஸ்ரவேலருக்குள்ள நான் இப்படிப்பட்ட நம்பிக்கையை பார்க்கவில்லை, விசுவாசத்தை பார்க்கவில்லை. அல்லேலூயா. என்னுடைய ஒரே ஒரு வார்த்தை அற்புதம் செய்யும் என்று என் ஜனம் கூட சொல்லவில்லை. ஆனா ஒரு அந்நியன் சொல்லுகிறார். கர்த்தர் அந்த நம்பிக்கையை கனப்படுத்துகிறார். உன்னால சொல்ல முடியுமா? உன்னால சொல்ல ஒரு வார்த்தை சொன்னா போதும். உன்னால சொல்ல முடியுமா? கர்த்தருடைய ஒரு வார்த்தை உன் வாழ்க்கையை மாற்றம் என்று உன்னால விசுவாசிக்க முடியுமா? இந்த ஞாயிறு ஆராதனையிலே கர்த்தருக்கு சொல்லுகிறார், இன்றைக்கு உன் வாழ்க்கையை நான் மாற்றுவேன் என்று நம்புகிறாயா? அல்லேலூயா. வானத்தை கர்த்தர் திறக்க போகிறார். நீ உற்சாகம் அடைந்து பேச வேண்டும். உன் வாயை திறந்த கர்த்தரோடு பேச வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு வானத்தை திறக்க போகிறார். வானத்து பலகணிகளை கர்த்தர் திறக்க போகிறார். தேவன் உனக்கு பரலோகத்தை திறக்க போகிறார். பரலோகத்திலிருந்து கொடுக்கிற மனுஷன் மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேதம் சொல்லுகிறதே. இன்றைக்கு கர்த்தர் உனக்கு வானத்தை திறக்க போகிறார். இன்றைக்கு கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு நடக்கும் என்று நான் நம்புறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அற்புதம் நடப்பதாக. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதிசயம் நடப்பதாக. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உன் வாழ்க்கை மாறுவதாக. ரட்சிப்பு உண்டாவதாக. என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். இயேசு நாமம் என்னிடத்தில் உண்டு, விசுவாசம் என்னிடத்தில் உண்டு என்று பேதுருவும் யோவானும் சொன்னார்களே. முடமாகி போன வாழ்க்கை, கூனி குறுகி போன வாழ்க்கை, நடக்க முடியாத வாழ்க்கை, சபிக்கப்பட்ட வாழ்க்கை அன்றைக்கு உயிர் பெற்று எழுந்தது போல கர்த்தர் இன்றைக்கு உன் வாழ்க்கையை உயிர்ப்பித்து உன்னை உயிர் பெற்று எழச் செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் மாற்றத்தை கொண்டு வருவார். காகத்தை கவனித்து பார் என் மகனே, என் மகளே, அதை விட நான் உன்னை அதிசயமாய் நடத்த போகிறேன், ஆச்சரியமாய் நடத்த போகிறேன், மகிமையாய் நடத்த போகிறேன். உன்னை சாட்சியாய் நான் நிறுத்துவேன். உன்னை பார்த்து ஆச்சரியப்படும்படியாய் நான் செய்வேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை பார்க்கிற கண்கள் ஆச்சரியமாய் பார்க்க போகிறது. கர்த்தருடைய மகிமை உன்னிடத்தில் விளங்கும். நான் உன்னில் மகிமைப்படுவேன். தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உம்மை சோதரிக்கிறோம். இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் உம்மை சோதரிக்கிறோம். அற்புதமாய் எங்களை நடத்தினதற்காய் ஸ்தோத்திரம். காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகளை பார்க்கிலும் நான் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவேன் என்று எங்களோடு சொல்லிக் கொடுத்த உபதேசத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். உடைய பிள்ளைகளின் குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. தேவகரம், கிருபை, தயவு, இரக்கம் கூட இருக்கட்டும். ஒவ்வொரு விசுவாச மக்களையும் ஆசீர்வதித்து சமாதானத்தோடு, மகிழ்ச்சியோடு, தைரியத்தோடு, கம்பீரத்தோடு தலை நிமிர்ந்து நடக்க பண்ணி மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் ஒவ்வொருவரோடும் உலகத்தில் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களோட